தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேற்று கொளத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடந்தது. உண்மையிலேயே அது பொதுக்கூட்டமா அல்லது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் அவருடைய ரசிகர்களையும் சமாளிக்க போட்ட கூட்டமா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா எல்லோருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அந்த மேடையில் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க. வழக்கத்திற்கு மாறாக எந்த ஒரு இடத்துலையும் தாவேகா குரூப் இதுவரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினது கிடையாது. அவங்க கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சுனாலும் அவங்க அண்ணனும் சரி அல்லது மற்றவங்களும் சரி யாரும் தலைவரை பற்றி பேசுகிறது கிடையாது. சமீபத்தில் இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னு சொல்லி தலைவரை பற்றி பேசி அது பயங்கரமான சர்ச்சையாச்சு இல்லையா? அதற்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொதுக்கூட்டமே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல். தலைவரோட முன்னாள் ரசிகர் அசோக் அவர்களை வச்சு ஆதவ் அர்ஜுனாட்ட கேள்வி கேட்குற மாதிரி வச்சு அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியும் விளக்கம் கொடுத்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் மன்னிப்பு கேட்குற மாதிரியும் நேற்று பேசியிருந்தாங்க. ஆதவ் தலைவரை பற்றி அப்படி பேசினார், மன்னிப்பு கேட்டிருந்தார், ஓகே. செங்கோட்டையன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜேசிடி பிரபாகர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கேளுங்களேன். நம்முடைய உள்ளத்தில் வைத்து பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய தலைவர்களிலே தமிழகம் விழிப்போடு இருந்து உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற பெருந்தகைகளிலே ஒருவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள். நான் அவரை நேரடியாக சந்தித்ததில்லை. ஒரு முறை மட்டும் காவிரி நீர் பிரச்சனைக்காக அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். காவிரி நீர் பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்த அந்த நேரத்தில் மேடை ஏறி நான் சால்வை எடுத்துக் கொண்டு போகவில்லை, மாலை எடுத்துக் கொண்டு போகவில்லை. ஒரு வேதாகமத்தை பைபிளை அவர் கையிலே கொடுத்து என்ன என்று கேட்டார். நீங்கள் துணிச்சலோடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் நீர் தேவைக்காக இங்கே உண்ணாவிரதம் உட்கார்ந்திருக்கின்றீர்கள், உங்களை பாராட்டுவதற்காக மேடை ஏறி இருக்கிறேன் என்று அந்த வேதாகமத்தை கொடுத்தேன். இது எதை படிப்பது என்று கேட்டார். நான் 37ஆம் சங்கீதத்தை எடுத்து அந்த முதல் 3 வசனங்களை படித்து காட்டினேன். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே என்று ஆரம்பிக்கும். அதை எடுத்து அந்த 3 வரிகளை எல்லாம் அவருக்கு படித்து காட்டிவிட்டு நான் மேடை விட்டு இறங்கினேன். 96ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அவர் கொடுத்த முதல் குரலும் பேசிய பேச்சுக்களும் இன்னும் நெஞ்சத்திலே நீங்காது இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று வருகிற போது அந்த தமிழர் மக்களின் உணர்வோடு தன்னை கலந்து கொண்டு எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அதாவது நேற்று நடந்த அந்த கொளத்தூர் பொதுக்கூட்டத்தில் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தேன்கூட்டில் கல்லறிஞ்சிட்டோம், அந்த தேன் பூச்சிகள்லாம் பயங்கரமாக கடிக்க வருது, நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியாது, என்ன செய்கிறதுன்னு யோசித்தாங்க. சரி, இனி இது ஒன்று தான் வழி, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசணும், கூடவே மன்னிப்பும் கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த பொதுக்கூட்டத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தலைவரோட ரசிகர்கள்ட்ட வச்சுக்காதீங்கன்னு நம்ம சும்மாவாக சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் ஒருத்தர் பாக்கி விடாமல் எல்லாரும், அதுவும் மூத்த தலைவர் செங்கோட்டையன்லேருந்து எல்லாருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலில் விழாதது மட்டும்தான் குறை. மற்றபடி தலைவரை பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க.